கர்மாவுடைய அடிப்படையில் அவங்களுக்கு பரிகாரங்கள் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் வராது. கர்மாவும் பலவிதமாக பிரிக்கப்படுது. எல்லாரும் சொல்லுவோம் கோயிலுங்கிறது எல்லாரும் கோயில் ஆயிடாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே 2000 ஆண்டு 3000 ஆண்டு 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஸ்தலங்களை மட்டும்தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுவும் போகிறதுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. பொன்னேரி பக்கத்துல பஞ்சஷ்டின்னு ஒரு கோயில் இடம் இருக்கு. அகஸ்திய பெருமானே அந்த இடத்துல 5 யாகங்கள் செய்ததாக அங்க உள்ள புராணங்கள் சொல்லப்படுது. இங்க எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள், நம்ம படிக்கின்ற ஓலைச்சுவடிகள் எல்லாமே தமிழ் எழுத்து தான். ஆனா இன்னைய காலகட்டத்தில் உள்ள எழுத்துக்கும் அந்த பண்டைய கால எழுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். முழுமையான ஒரு தமிழ் எழுத்துக்கள் தான் அதெல்லாம். ஒரு ஓலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இதனுடைய பழமை அப்படிங்கிறது குறைஞ்சது 3000 ஆண்டுகள். ஆனா எல்லாரு கையிலும் இருக்கக்கூடிய ஓலைகளுக்கு ஒரு கிடையாது. டிவைன் நாடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே இந்த நாடி ஜோதிடம் சார்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒருவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இப்படி எல்லாத்தையுமே துல்லியமா கணிச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாடி ஜோதிடர் MP கந்தவேல் அவர்கள் தான் இன்னைக்குமே நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இது சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். வித்தியாசமாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். வித்தியாசங்கிறத தாண்டி நம்ம புதுசா கொண்டு வந்தாதான் வித்தியாசம். பழமையே அது நம்ம சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க அமைச்சு கொடுத்தீங்க. அதை நம்ம எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அதில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா. நான் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எதுக்காக இந்த இடத்துல பயன்படுத்தினேன் அப்படின்னா, மற்ற வீடியோக்கள்ல மற்றவங்க சொன்னதை தாண்டி நம்ம சில விஷயங்களை டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை சொன்னேன். அந்த வகையில் இன்னொரு விஷயமும் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரங்கள் சொல்கிறீங்க. அந்த பரிகாரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும்? கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? எந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு பரிகாரம் இருக்கும்? அகஸ்தியரை எந்தெந்த கோவில்களில் வழிபடுவாங்க? அதாவது பரிகாரங்கள் நம்ம சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். இதை ஏன் நான் திருப்பி நான் அந்த இடத்துல நான் ரிப்பீட்டடாக வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், எங்கள் நாலேஜ் அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ மகரிஷி கர்மாவுடைய அடிப்படையில் அவங்களுக்கு பரிகாரங்கள் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் வராது. கர்மாவும் பலவிதமாக பிரிக்கப்படுது. சாபங்கள் எத்தனையோ வகை உண்டு. பெண் வழி சாபம் இருக்கு, சிசு வழி சாபம் இருக்கு, தாய் சாபம் இருக்கு. அதை நீங்க சில பேர் நினைப்பாங்க பெண்ணும் தாய் தான், தாயும் தாய் தான், பெண்ணு தான் அப்படின்னு. அப்படிலாம் நான் நினைக்கல. அதாவது எந்த ஒரு தாயும் குழந்தைக்கு சாபம் விட மாட்டாங்க. சில தாய் அந்த அளவுக்கு மனம் வந்தால் அந்த குழந்தைக்கு மேல சாபம் விடுறதுக்கும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருவ பெண்கள் வழியில வரக்கூடிய சாபம், கல்யாணம் ஆன பிறகு மனைவியால ஏற்படக்கூடிய சாபம், பெற்ற மகள் வழி வரக்கூடிய சாபம், ஒரு கரு தோன்றி அதை அழிக்கும் போது அதன் வழி வரக்கூடிய சாபம், சர்ப்பங்கள் வழி வரக்கூடிய சாபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ப்ப வதம் பாவம் சாபம், பங்காளிகள் வழி வரக்கூடிய சாபங்கள், குலதெய்வ வழிபாடு இல்லாம குலதெய்வம் தெரிஞ்சு வழிபாடாம இருந்து அதன் வழியில் வரக்கூடிய சாபம், முனி சாபங்கள், ரிஷிகளுடைய சாபங்கள், நம்மளுடைய பித்திருக்களுடைய சாபங்கள், இப்படி சாபங்களே நிறைய இருக்குங்க. அதற்கு ஏற்றாறு போல நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் உள்ள தண்டனைகளும் உண்டு. திருமணமாகலையா, அது சம்பந்தப்பட்ட சாபங்கள் இருக்கும். சொத்து, தாய் தந்தை வழி பிரச்சனைகள் வருதா, அப்போ நம்மளுடைய பித்திருகள் முன்னோர்களுடைய வழி சாபம் இருக்கும். இது இப்படி ஒன்னோட ஒன்று மகரிஷி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். அப்ப அதுல மகரிஷி சொல்லியிருப்பாங்க, இந்த கோயில் இவ்வளோ ஆண்டு காலங்களுக்கு பழமையானது. எல்லாரும் சொல்லுவோம் கோயிலுங்கிறது எல்லாரும் கோயில் ஆயிடாது. இன்னைக்கு ஒரு இடத்த கொண்டு ஒரு சிலை வச்சு வழிபடுறது கோயில் ஆயிடாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே 2000 ஆண்டு 3000 ஆண்டு 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஸ்தலங்களை மட்டும்தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு இன்னைக்கு திருவாரூர் தியாகராஜர் கோயில் இருக்குன்னா அதை தசரத மன்னன் வழிபட்டதா அங்கே உள்ள புராணம் சொல்லப்படுது. அப்போ ராமனுடைய காலம் எவ்வளவு, தசரத மன்னனுடைய காலங்கள் எவ்வளவு, அதனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரம் கோவில், நவகிரக ஸ்தலங்களில் அங்காரகனுடைய ஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செவ்வாயினுடைய ஸ்தலம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராமாயண காலத்தில் ஜடாயுனுடைய ரெக்கை அங்கே விழுந்ததும்பாங்க. அப்போ ராமாயணத்தினுடைய காலகட்டங்கள் எவ்வளவு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா கோவில் இருக்கு. ஐவர்பாடி ஐயாவாடின்னு சொல்லக்கூடிய பிரத்யங்கரா கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மகாபாரதத்தில்
மகாபாரதம் இல்லை ராமாயணத்தில் ம் அவங்க வந்து பாண்டவர்கள் வந்து அங்கே வழிபாடு பண்ணதாகவும், இந்திரஜித்து அங்கே வந்து அவருடைய தோல்வியிலிருந்து வெற்றியை பெறுவதற்கு அங்கே வந்து நிகும்பல யாகம் செய்ததாக அந்த புராணம் சொல்லப்படுது. இது போன்று இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை மட்டும்தான் மகரிஷி வந்து பரிகாரங்களாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போகிறதுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. தெரிஞ்சும் போகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை போய் முழுமையாக பெற்று அந்த இறை வழிபாடுகளை நம்ம, அதாவது அங்கே போய் முழுமையாக நம்ம இறைவனை வணங்கி பலன் பெறும்பொழுது நம்மளுக்கான ஒரு பலன்கள் உண்டுங்க. அது இப்போ அகஸ்தியருக்குன்னு கோவில்கள்லாம் அமைச்சிருக்கா? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அகஸ்தியருக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு கோவில் ஸ்தலம் வந்து அமைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாராச்சும் அமைச்சிருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவில்களில் இருப்பாரா? இல்லை, மற்றவங்க வந்து அதை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன நோக்கத்தில் அதை செய்கிறேன்னா, அவருடைய, ஏன்னா அவர் வந்து ஞான குரு. அவர் ஞான குரு. அகஸ்தியருங்கிறவர் வந்து ஒரு ஞான குரு. அவங்களுடைய ஞானம் எல்லாருக்கும் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சேவைங்கிற ஒரு முறையிலையும், அதனால எல்லா பொதுமக்களும் அந்த இடத்துல வந்து நன்மை அடைய வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து தொடங்க நினச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அதை அமைச்சு கொடுப்பார். அகஸ்தியருக்காக கோயில் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம். இப்போ சென்னையில இருந்து பொன்னேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி பக்கத்தில் வந்து பஞ்சட்டின்னு ஒரு இடம் இருக்கு. பஞ்சட்டி அப்படிங்கிற ஒரு இடம். அகஸ்திய பெருமானே அந்த இடத்துல வந்து 5 யாகங்கள் செய்ததாக அங்கே உள்ள புராணங்கள் சொல்லப்படுது. அந்த யாகம் நல்லபடியாக நடந்தேற வேண்டி அம்பாள் வந்து அங்கே முன்னின்று காவலாக இருந்ததா அந்த தல புராணம் சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரங்கள் அந்த கோயிலில் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி சொல்லப்பட்டது போல அகஸ்திய பெருமானுடைய தென்பகுதியில் அகத்தியம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்கேயும் அகஸ்தியர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்புறம் குற்றாலத்தில் அகஸ்தியருக்கான உள்ள கோவில்கள் இருக்கு. இப்படி அவங்களுடைய இடம் நிறைய இடத்துல இருக்குங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு வெளியில் தெரியாத நம்மளுக்கெல்லாம் இருந்து கொண்டு இருக்கு. அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் எங்கெல்லாம் அவர் வந்து வழிபட்டார், எந்த இடம்லாம் அவர் வந்து சென்று வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வருவோம். கண்டிப்பாக. இப்போ அவர் போய் வழிபடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம சொல்கிறத தாண்டி இதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கா? கண்டிப்பாக ஆதாரம் நான் கொடுக்கல, அந்த தல புராணங்களே அங்கே உள்ள ஆதாரமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்தது, அவங்களுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருந்து குழந்தை பெற வேண்டும், குழந்தை வரம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கோவில் சொல்லியிருந்தாங்க. அது கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருவளச்சேரி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர் எல்லாருக்கும் தெரியாது. ரொம்ப ஒரு சிறிய கோயிலாக தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியன் லோபமுத்திராவும் அந்த இடத்துல வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணதாக அங்கே உள்ள புராணங்கள் சொல்லப்படுதுங்க. அகஸ்தியரே அந்த இடத்துல வந்து வழிபட்டதா, மனைவியோட வழிபட்டதா அந்த இடம் சொல்லப்படுது. ஸோ அதுமாரி இருக்குங்க. அதுமாரி உள்ள ஒரு கோவில்கள், அகஸ்தியர் வழிபட்ட கோயில் தான் அவர் சொல்ல மாட்டார். நம்மளுடைய பிரச்சனைக்கு கர்மாவுக்கு சார்ந்த ஒரு கோயிலை சொல்லுவாருங்கிறதும் ஒரு சூட்சமம். ஓகே. இப்போ அகத்தியர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஓலைச்சுவடி மூலயமா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த ஓலைச்சுவடிகளில் அவர் எழுதின அந்த வார்த்தைகள்லாம் எப்படி தமிழில் எழுதியிருப்பாரா, இல்லை என்ன லாங்குவேஜில் இருக்கும் அதெல்லாம்? இப்போ நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய காப்பிகள் எல்லாமே வந்து தமிழ் தாங்க. ஓகே. முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம், தமிழ் தந்தை. தமிழுங்கிற ஒரு சொல்லுக்கு சொந்தமானவர் வந்து அகஸ்தியர் தான். இன்னைக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதுதான் அதனுடைய மரபுகள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள், நம்ம படிக்கின்ற ஓலைச்சுவடிகள் எல்லாமே தமிழ் எழுத்து தான். ஆனால் இன்னைய காலகட்டத்தில் உள்ள எழுத்துக்கும் அந்த பண்டைய கால எழுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 வருஷம் என்ன அக்ஷரங்கள் எழுத்துகள் இருக்குதோ அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய எழுத்துகள் இந்த எழுத்து. சுத்தமான தமிழ் எழுத்து தாங்க அதில் இருக்கிறது. வட்ட எழுத்து அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு அது என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இல்லையா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. புள்ளி இல்லாத ஒவ்வொரு ஓலைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாத வட்ட எழுத்துக்களாக சொல்லப்படுது. ஏன்னா புள்ளிகள் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஓலைகள்லாம் ஓட்டையாயிடும். அப்போ ஓட்டை விழும்போது அந்த ஓலை வந்து சேதாரமாகும். அப்போ இந்த ஓலைகளில் உள்ள எழுத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுமையான ஒரு தமிழ் எழுத்துக்கள் தான் இதெல்லாம். இதை வந்து முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் தாராளமாக இதை படிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான தமிழ் எழுத்து. இந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இருக்கும். இதில் உள்ள எழுத்தை பாருங்கள், அவ்வளோ இந்த ஒரு ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வரிகள் இருக்குது. இது சாதாரணமாக நம்மளாலலாம் எழுத முடியுமா? இந்த ஒரு ஓலையில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வரிகள் இருக்குது. ஒரு ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரிகள் இருக்குது. முன்பக்கம் 14, பின்பக்கம்
14 அப்படின்னு 28 வரிகள் இருக்கு. இந்த ஒரு ஓலை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு ஓலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஓலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இதில் சொல்லப்படுது. ஒரு வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை குறிக்கும். அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குங்க. முதல்ல குரு சேவை செய்யணும். 5 வருட காலங்கள் அங்கே வந்து எப்படி ஒரு மெடிக்கல் 5 வருஷம் படிக்கிறீங்களோ அதே போல் இதுலேயும் 5 வருடங்கள் நம்ம குரு சேவை செஞ்சு இந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து பொருள் உணர்ந்து நம்ம வந்து படித்து சொல்லணும். அதுதாங்க, அதுக்கு தான் அதுக்கு வந்து அவருடைய ஞானமும் அவருடைய ஆசீர்வாதமும் இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதாக இருக்குது. இப்போ இந்த ஓலைச்சுவடிகளை பற்றி இத்தனை விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ஓலைச்சுவடிகள்லாம் எத்தனை ஆண்டு பழமையானது? இதனுடைய பழமை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது 3000 ஆண்டுகளுங்க. குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டுகள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஆனால் எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய ஓலைகள் வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து சோழர்களுடைய காலகட்டத்தில் இந்த பழமையான இந்த ஓலையிலிருந்து ஒவ்வொன்றும் காப்பி செய்யப்பட்டது. திருப்பி வந்து அது எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை எழுதும் பொழுது ஒரு ஓலையை காப்பி பண்ணும்பொழுது ஒருத்தவங்களுக்கும் 2 முறை 3 முறை எழுதும் ஓலைகள்லாம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, என்கிட்ட இருக்கிற ஓலை உங்கள்கிட்டையும் இருக்கலாம். இப்போ எங்கள் ஆசிரமங்களில் எங்களுடைய வள்ளுவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வேற ஒரு இடத்துல கூட அந்த ஓலை இருக்கலாம். அப்போ இந்த இது கையில் இருக்கக்கூடிய ஓலைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1200, 1300, 1500 வருஷங்கள் பழமையான ஒரு ஓலை தாங்க நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓலைச்சுவடி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா.